பாவத்தின் கரை உண்ட இப்பூமி பந்தை தன் குருதி கொண்டு கைவிட வந்த அந்த குலமகன் ஒளிரத் தொடங்கினான். ஒளியின் கதிர்கள் திசையெங்கும் தரித்தன. காரிருள் அஞ்சத் தொடங்கியது. 8 திக்கும் அவரின் நாமத்தை உச்சரித்தன. அவரை நோக்கிய சனத்திரள் சீடராய், நண்பராய், எதிரியாய் சூழத் தொடங்கியது. எதிரியாய் சூழத் தொடங்கியது. சூழத் தொடங்கியது. ஆண்டவராவி என்மேலே, ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார். திருக்கூ
Jesus og sier, se, menneske. Men ropen om død drukner rettferdigheten. Hatet triumferer for en stund. எங்களுடைய அரசன் அல்ல. உங்களுடைய அரசனை நான் எவ்வாறு சிலுவையில் அறைவது? செசால் அல்லாது வேறு அரசன் எமக்கு இல்லை. இந்த நீதிமானுடைய ரத்தம் என் மீது சிந்தாதிருக்கட்டும். நான் குற்றமற்றவனாக இருப்பேன். எனவே நீங்களே அவனை அழைத்து சென்று சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள். இவனுடைய ரத்தம் எங்கள் மீதும் எங்கள் சந்ததி மீதும் இருக்கட்டும். எங்கள் சந்ததி மீது இருக்கட்டும். முடிவு செய்து விட்டீர்களா? முடிவு செய்து விட்டோம். நான் என்ன செய்ய வேண்டும்? பரபாஸ் விடுதலையாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஏகோபித்த விருப்பம், வேண்டுகோள். பரபாசை விடுதலை செய்யும். பரபாசை விடுதலை செய்யும். உங்களது வேண்டுகோள் எனக்கு ஏமாற்றத்தை தருகிறது. இருந்தும் நான் கொடுத்த வாக்கின்படி பரபாசை விடுதலை செய்ய. ஆனால் இந்த ஜேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? இவனை சிலுவையில் அறைந்து கொல்லும். உங்களுடைய கருத்தை நீங்கள் கூறிவிட்டீர்கள். சற்று பொறுமையாக இருங்கள். நான் என்னுடைய தீர்ப்பை கூற எனக்கு என்னும் அவகாசம் வேண்டும். அதற்கிடையில் இயேசுவை சாட்சியாடி கௌத்தரிடுவேன். சிலுவையில் அறையும். 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 பிளாத்துவிற்கு எமது பணிவான வணக்கங்கள். பொழுது புலர்ந்தும் புலராத காலை வேளையில் உம்மிடம் வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. நேற்று இரவு தலைமை சங்கம் கூடியது. புரட்சிக்காரன் ஒருவனை குற்றவாளியாக கண்டு அவனை நாங்கள் உம்மிடத்தில் ஒப்படைக்க இங்கு வந்துள்ளோம். உங்களுக்கு சட்டங்கள் உள்ளன. பின்பு எதற்காக என்னிடம் வந்தீர்கள்? அவருக்கும் மரண
தண்டனை கொடுப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. தேவை ஏற்படும் போது கல்லால் அறிந்து கொள்வீர்கள். இது ரோமை பேரரசுக்கு எதிரான தேச துரோகத்தை பற்றியது. சமயம் உங்களது அரசியல், அரசியலே எனக்கு சமயம். மக்கள் மத்தியில் உள்ள அரசியல் பற்றி எனக்கு நன்கு விளங்கும். உங்களுடைய மதிப்பை பாதுகாப்பதற்காக ரோமை பேரரசு கொலை தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்பது உங்களது திட்டம். வாதாடுவதற்காக நாங்கள் இங்கே வரவில்லை. இந்த குற்றவாளி இயேசுவை உம்மிடம் கொண்டு வந்துள்ளோம். நாசரேத்தூரில் பிறந்தவன், தச்சன் சூசையின் மகன், தாய் பெயர் மரியாள். 12 சேர்ந்து உங்களுடைய சமய அமைப்புக்கு சவால் விடுத்தவர். இவனை பற்றி நான் எல்லாமே அறிந்து வைத்துள்ளேன். சரி, அவனை அழைத்து சென்று விசாரணை செய்கிறேன். பலத்த செல்வாக்கு உண்டு. தனிப்பட்ட முறையில் உனக்கும் எனக்கும் எந்த தகராறும் இல்லை. நீங்கள் யாரையும் வணங்கலாம், யாரையும் பின்பற்றலாம், எத்தகைய கருத்துக்களையும் வெளியிடலாம். எனக்கு தெரியும், ரோமை பேரரசனை நீங்கள் உள்ளத்தால் போற்றுவதும் இல்லை, பொருட்படுத்துவதும் இல்லை. ஆனால் ரோமை பேரரசுக்கு எதிராக செய்யப்படும் எந்த ஒரு முயற்சியும் தவிடுபடியாக்கப்படும். நீ விடுதலை அளிக்கும் மீட்பர் என்றும், யூதர்களின் அரசன் என்றும் உன்னுடைய குருக்களும் தலைமை சங்கத்தினரும் தீர்ப்பிடையிடம் கையளித்துள்ளனர். நீ மீட்பதான பாரதூரமான குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அதன் கனாகரத்தை அறியாமல் நீ ஏன் மௌனமாக நிற்கின்றாய்? உன்னை கொல்லும் அதிகாரம் என்னிடம் உண்டு என்று நீ அறிவாய். நான் விரும்பினால் உன்னை விடுதலையாக மேலிருந்து அருளப்படாதே, என் மீது உமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. மேலுலகம் பூவுலகம். சார், நீ உண்மையாகவே யூதர்களுடைய அரசன் தான். இதை நீராக கூறுகிறீரா அல்லது என்னை குறித்து மற்றவர்கள் இதை உம்மிடம் சொன்னார்களா? நான் யூதனா என்ன? உன்னை உன்னுடைய குருக்களும் தலைமை சங்கத்தினரும் தீர்ப்புடையிடம் கையளித்துள்ளனர். நீ என்ன செய்தாய்? எனது அரசு இந்த உலகத்தை சார்ந்தது அன்று. எனது அரசு இந்த உலகத்தை சார்ந்ததாயே நான் யூதர்களிடம் கையளிக்காதபடி என்னுடைய காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆகையால் என்னுடைய அரசு இந்த உலகத்தை சார்ந்தது அன்று. உனது அரசு அப்படி என்றால் நீ உண்மையாகவே ஒரு அரசன். எனது அரசு எளிய மனத்தோருடைய பிச்சைக்கார அரசு. துயருவோர், நரகத்தின் தூண்கள், சாந்த குணமுள்ளோர். அவர்களால் சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்ட முடியுமா? நீதியின் பால் பசிதாகம் கொண்டோர்,
நீதி நியாயம் அனைத்துமே அரசியல் செல்லாக்கா இரக்கமுடையோ பலவீனர்கள் தூய உள்ளத்தோர் அரசியலுக்கு அருகதையற்றவர்கள் அமைதி விரும்பிகள் அவர்கள்தான் பயங்கரவாதத்துக்கு தூவமுடுபவர்கள். எனது அரசு அன்பின் அரசு, அருளின் அரசு. இவ்வரசை நிறுவவும் உண்மைக்கு சான்று பகரவும் நான் இந்த உலகில் உதித்தேன். உண்மையை விரும்பும் அவர் என் குரலை கேட்கின்றார். உண்மை 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 என்றால் என்ன? ஜெருசலேம் மக்களே, ஜேசுவாகிய இவனை தேச துரோகத்தில் ஈடுபட்ட குற்றவாளி என்று என்னிடம் ஒப்படைத்தீர்கள். இவனை நான் நன்கு விசாரணை செய்தேன். இவன் குற்றவாளி அல்ல என்று குற்றவாளி 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 குற்றவாளி. ஜெருசலேம் பக்தர்களே, உங்கள் மீது நான் வைத்திருக்கும் மதிப்பை நீங்கள் நன்கு அறிவீர்கள். இத்திருவிழாவின் போது உங்களுக்கு என்ற ஒரு கைதியை விடுவிப்பது வழக்கம். உங்களுக்கும் எனக்கும் ஜேசுவின் குற்றத்தை பற்றி எழுந்துள்ள கருத்து வேறுபாட்டை அகற்றுவதற்கு ஒரு நல்ல வழி என்று நான் நினைக்கிறேன். இச்சிறைக்குள் பரபாஸ் எனும் கொலை குற்றவாளி ஒருவன் உள்ளார். எனவே நீங்களே தீர்மானியுங்கள், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும்? பரபாசையா இல்லை உங்களது அரசன் என்று கூறும் ஜேசுவையா? நான் இன்று ஒரு பயங்கர கனவு கண்டேன். தெய்வீகம் பொருந்திய சாந்தம் நிழலாடிய ஒரு முகம் உருக்குலைந்தது. உடலெங்கும் அடிகாயங்கள், செவ்விரக்கத்தால் அந்த வதனம் சிதைந்து இருந்தது. ஆனாலும் அது முகிலிடை மறைந்த இளம்பிறை போல் சாந்தமாக ஒளி வீசியது.
அழுதவழித்தலுக்கான ஒரு வரலாறு அல்ல, வேதங்கள் வரைந்து விட்டு போன துன்பியல் நாடகமும் அல்ல. இது நீயும் நானும் தடம் பதிக்க வேண்டிய நீண்ட பெரும் பயணத்தின் மேல்வரி சட்டம். தியாகங்களின் பின்னணியில் ஒளியேற்றப்பட வேண்டிய மனிதத்தின் பொறுப்பு, மனிதத்துவத்தின் தேடல். திதியொன்று உருகாமல் ஒளி இங்கு இல்லை, திதியொன்று வழியாமல் பயிர் ஒன்று இல்லை. இறக்காத மனம் உயிர்ப்பதில்லை. ஹே மானிடமே, என் இம்மாபெரும் பொறுப்பினை மனங்களில் சுமந்திடு. இது மலையில் விழுந்த இறைமகனின் குருதி துளிகள். இது மலையில் விழுந்த இறைமகனின் குருதி துளிகள். மானிடமே, மனித முன்னில் உயிர்க்கவிடு. அந்த மாபெரின் உயிர்ப்பில் கலந்து விடு. அந்த மாபெரின் உயிர்ப்பில் கலந்து விடு. Den tomme graven ropar ut det glade budskapet. Livet har seiret. Døden er ikke siste ord. Håpet, det lever.
வேண்டும்